வந்திருக்கியா ஆட்ட நாயகன். பவர் சீட்ல இருக்காது சார், அதுல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு கேமிங் வீடியோ தாங்க போட போகிறோம். நம்மளுக்கு எக்ஸாம் வந்ததுனால கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. இப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட போகிறோம். வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரெண்டு யாராச்சும் இருக்காங்களா பார்க்கலாம். யாருமே இல்லை. நம்ம ஒரு பிஆர் மேட்ச் போகலாம். பிஆர் என்ன மேட்ச் போகலாம்? இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஏற்றுனேன், நான் எக்ஸாம் முடிஞ்சோடனே. இப்போ வந்து நம்ம இது போகலாம். எதுவும் நம்ம டவுன்லோட் பண்ணல, டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிஆர் ஒரு சோலோ மேட்ச் போகலாம் கைஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஏன் வீடியோ போடுறோன்னா, நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. எனக்கு இனி எக்ஸாம் கொஞ்சம் 2 எக்ஸாம் இருக்குது. அதனால் நம்ம கில்ட யார் சேர்றீங்களோ வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். நம்ம கில்டு 6th லெவல் போயிடுச்சு. கொடி குத்துற அமௌண்ட்லாம் இருக்குது. என் ஐடி வேணுன்னா மறக்காமல், என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வேணுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு பாட்டு தான், அதை நான் ஒத்துக்குவேன். பாட்டு அவ்வளோலாம் சொல்லணும், கொஞ்சம் பாட்டு. ஐயோ கேஷ், நான் வேறு சோலாவில் ஒரியான் கேரக்டர் வச்சுட்டு வந்துட்டேனே. அழகாக வைக்காமல் ஒரியான் வச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். ஸோ சரி, தப்பு பண்ணிட்டேனே. சரி, அப்படியே ஆடலாம் விடுங்க, பார்த்துக்கலாம். ஸ்குவாடில் வந்து அசால்ட்டாக முடிச்சிடலாம். அதாங்க சோறு. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. ஓப்பன் த டோர். ஐயோ, நெக்ஸ்ட் வர மேப் வந்துருச்சு கைஸ். ஏன்னா நான் ஃபீவர் ரவுண்டாக ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் பிஆரில் வரேன். என்ன பண்ணலாம் இப்போ? ஃபார்ம் டோப்பியா வேண்டாம். அந்த ஸ்பேஸ் எங்கே இந்த ஸ்பேஸ்? அந்த ஸ்பேஸுக்கு போகலாம் கைஸ். அந்த ஸ்பேஸில் நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ் அந்த ஸ்பேஸ். சூப்பராக இருக்கும் இந்த இடம். இந்த இடம் பேர் என்ன? கேலக்ஸி என்னமோன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கிராவிட்டி பிரேக் என்னமோ ஒன்று பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இறங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்டுச்சு, போச்சு. M60 காய்ஸ், ஒரு பாட்டுக்குன்னு காய்ஸ். M60 லவர்ஸ்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பவரை குறைச்சிட்டாங்களாமே M60க்கு, பார்த்தேன். கேஸ் ஒருத்தர் சுடவே முடியல, ஏறி ஓடிட்டான். என்ன காய்ஸ் பண்ணுறது? இதுக்கு மாதிரி ஓட்டாங்க, எங்கே போனானே தெரில. எனக்கு பின்னாடி சைடில் இருக்கான். பார்த்துட்டேன். இங்கே தான் கன்ஃபார்ம் வருவான். மேக் கிடச்சா நல்லாயிருக்கும். ஆப்ஷன் கிடச்சிச்சு. என்ன காய்ஸ் திருப்பி இதாகிடுச்சு. ஐயோ காய்ஸ், ஒரு பேக் கூட இல்லாமல் போயிட்டுருக்கோம். எனிமி எங்கடா இருக்க? பின்னாடி ஒருத்தர் இருக்கா, முன்னாடி ஒருத்தர் இருக்கா. ஆனால் எல்லோரும் எங்கே இருக்கானுங்களே தெரில. ஒரு செகண்ட் லெவல் பேக் கிடச்சிருச்சு. தாம்சன் வச்சு சும்மா கிருட்டு நடத்தலாங்க. ஒரு அழுத்தி பிடி கேஸு. அவ்வளோங்க, சுருக்கில் எடுத்தாச்சு. உட்காந்து மூளையில் உட்காந்து வெடிக்க வச்சுக்கலாம். கைஸ் அடிக்கிறான். போச்சு, அவ்வளோதான். மேட்ச் இஸ் ஃபினிஷ்டுன்னு நினச்சா இல்லை. வெடப்பு கைஸ். ஒரே ஒன்று வந்துருச்சு கைஸ். இந்தாங்க நிற்கிறான் பாருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒரு கில்லு. ஆனால் செத்து போயிட்டோம். 2 கில் எடுத்துருக்கோம். ரிவே பண்ணிக்கலாம். திருப்பி அதே இடத்துல தாங்க கைஸ் இறங்க போகிறோம்.
மொத்தம் 2 கிலோ எடுத்துருக்கோமா? என்ன G18 வருது? அடங்கொக்கா மக்கா. போய் ஏன் லூட்லேயே போய் லூட் அடிக்க வேண்டியதான். எத்தனை பேர் தான்டா இருந்தீங்க? அசால்ட்டாக சாவடிச்சிட்டாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒருத்தனை முடிச்சாச்சு. பெரிய கைஸ் நம்ம MP5 வச்சுருக்கான். இப்போ தான் வந்திருப்போம் போல. ஐயோ ஏன் லூட் எங்கே கைஸ் இருக்குது? ஏன் லூட் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. ஐயோ என் லூட்டே இங்கே தாங்க கைஸ். எங்கேயோ செட்டாக போச்சு அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்களே. ஐயோ ஷார்ட் கன் வச்சுருக்கானா கைஸ்? அவ்வளோதான் கைஸ், நம்ம சொல்லி முடிஞ்சு. அவ்வளோதான், முடிச்சிட்டான். என்ன கைஸ் அசால்ட்டாக சொல்லி முடிச்சிட்டான். சரி, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். இதோட இந்த வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்படியே ஒரே மேட்ச்சில் சில்வர் 3லேருந்து கோல்டு வந்தாச்சு. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்டுருங்க.